புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை நாடாளுமன்றத்தில் முழங்கிக் கொண்டிருக்கிற தோழர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்களை முன்னிலை வகித்து உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களை முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மண்டல செயலாளர் செல்வம், வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சு மலைச்சாமி, மைய மாவட்ட செயலாளர் குருடன், தெற்கு மாவட்ட செயலாளர் பெரியார், மேற்கு மாவட்ட செயலாளர் வீரர் விடுதலை செல்வன், வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன், மண்டல துணை செயலாளர்கள் இரணியன், எழில்மாறன் ஆகிய தோழர்களே, இந்நிகழ்வை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே, கமிட்டி செயலாளர் ஜே குணவழகன் அவர்களே, நம் அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வருகையிலிருந்து இவ்வளவு நேரம் இங்கே காத்திருந்து நமக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் புதுவை மாநில தலைவர், மேலாள் புதுவை மாநில முதல்வர், பெரு மதிப்பிற்குரிய இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெரு மதிப்பிற்குரிய அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள், எனக்கு முன்னர் இங்கே மேன் ஆஃப் தி மேட்ச் என்பார்கள் இன்றைய சிறந்த உரை வீச்சாளர் என்கிற வகையிலே நிறைய கைத்தட்டலை வாங்கி அமர்ந்திருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை, அவசர நிமித்தம் விடைபெற வேண்டும் என்கிற அனுமதியை பெற்று உரையாற்றி நடைபெற்று சென்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர், மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் பொன் கௌதம சிகாமணி அவர்களை, விடுதலை சிறுத்தைகள் எங்கென்றும் இடதுசாரிகளோடு தான் இணைந்து இயங்குவார்கள், இடதுசாரிகள் எங்கென்றும் விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து இயங்குவோம், எங்களுக்குள் எப்போதும் இந்த இணைப்பும் பிணைப்பும் இருக்கும் என்று இங்கே அழுத்தமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற, விரைவில் வெளிவரவிருக்கிற அரிசி என்கிற திரைப்படத்தின் கதாநாயகன் மதிப்பிற்குரிய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்களை, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்து விடைபெற்று சென்றிருக்கிற அண்மையிலே விக்கிரவாண்டி தொகுதியிலே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் அந்தியூர் சிவா அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் சலீம் அவர்களை, புதுவை மாநிலத்தின் மேலாள் அமைச்சர், என்றென்றும் விடுதலை சிறுத்தைகளை ஊக்கப்படுத்தி வருகிற உடன்பிறப்பு, குறிப்பாக என்னை அவ்வப்போது தட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிற அண்ணன் கந்தசாமி அவர்களை, நமது கட்சியின் புதுவை மாநில செயலாளர், அமைப்பு செயலாளர் அருமை தோழர் பொழிலன் அவர்களை, தேவ பொழிலன் அவர்களை, புதுவை மாநிலத்தின் மூத்த பொறுப்பாளர்கள் தோழர் தலையாரி அவர்களை, தோழர் பாவ தமிழ்மாறன் அவர்களை, தோழர்
பொதுநி வளவன் அவர்களே, அமுதவன் உள்ளிட்ட இயக்கத்தின் முன்னோடிகளே, புதுவையை சார்ந்த மதிப்புக்குரிய தோழர் சேது செல்வம் அவர்களே மற்றும் நமது கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள், முன்னணி தோழர்கள், அண்ணன் வல்லுவன் அவர்களே, வெற்றி செல்வன், சீராளன், ஆக்கல் அரசு, ஐயா கரிகாலன், ராமன், சேரன், கேரளாளன், பிரின்ஸ், சோமு, தமிழேந்தி, நன்மாறன், திருமாறன், அழகம்மாள், சந்திரகாந்தி, ஏஜிபி ஆசை தம்பி, கோதி சந்திரன் ஆகிய தோழர்களே, விழாக்குழுவை சார்ந்த அன்பரசு, கலைமாறன், தமிழ்வுகளன், ஈழத்தமிழன், மணிமாறன், தமிழ் செழியன், விடுதலை கடல், தமிழ் குடி, இரா முருகவேல், திருவழகன் ஆகிய தோழர்களே மற்றும் தொகுதி, ஒன்றிய, நகர செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, நன்றியுரை ஆற்றிருக்கிற பால்மன்னன் அவர்களே, அரங்கம் நிறைந்து இந்த நிகழ்வை அதிர வைத்துக் கொண்டிருக்கிற என் நீரின் இவ்வளவு ஆற்றலோடு நீங்கள் இருப்பது மிகுந்த நம்பிக்கையை தருகிறது, பெரு நம்பிக்கையை தருகிறது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே எங்கும் இழந்திருக்காது என்று சொல்ல முடியும். நேற்று மாலை 4 மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி விடிய காலை 4 மணிக்குத்தான் முடிகிறது. 12 மணி நேரம் தமிழர் எழுச்சி நாள் நடைபெற்றது. பத்து நிமிடம் கூட என்னால் பேச முடியவில்லை. 3:30 மணிக்கு ஒளிவங்கியை தந்தார்கள். கவியரங்கம் பேராசிரியர் அப்துல் காதர் தலைமையில் நடந்தது. பட்டிமன்றம் நாஞ்சில் சம்பத் அவர்களின் தலைமையில் நடந்தது. வாழ்த்தரங்கம் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களின் தலைமையில் நடந்தது. மற்றும் நடனம், விடுதலை நாயகன் என்கிற ஆவணப்படம், தோழர் ரவிபெருநாள் அவர்களுடன் நான் கலந்து கொண்ட உரையாடல் என்று ஒரு நீண்ட நெடிய நிகழ்வாக அது அமைந்தது. ஆனால் இன்றைக்கு இசை கச்சேரியோடு வாழ்த்தரங்கம் மட்டும்தான் நாம் திட்டமிட்டோம். வேறு எந்த நிகழ்ச்சியும் வைத்துக் கொள்ளவில்லை. நள்ளிரவை தாண்டிவிடும் என்கிற அச்சத்தால் மேடையிலே அமர்ந்திருக்கிற தலைவர்கள் மக்கள் இன்னும் யாரும் சாப்பிடவில்லை. எனக்காக விரதங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்தால்தான் எனக்கும் பேச்சு வரும் என்று கேட்டுக்கொண்டேன். பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. முதலில் 62 வயது நிறைந்திருக்கிற நிலையில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்களுக்கும் என் உயிரின் உயிரான இன்றைக்கு காலையில் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் அவரோடு மூத்த அமைச்சர்களும்
வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். உதயநிதி அவர்களும் அங்கே இருந்தார். அவரும் ஆடை கொடுத்தி வாழ்த்து தெரிவித்தார். தமிழகத்தின் முதுபெரும் தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்களை சந்தித்தேன். அவரும் ஆடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியருக்கு வீரமணி அவர்களை பெரியார் கடலில் மாலை அணிவிக்க சென்ற என்னை வாழ்த்தினார். பெரியார் நினைவிடத்திலே வாழை அணிவிக்க ஆண்டுதோறும் செல்வது வழக்கம். அப்படி தமிழகத்தின் மூத்த தலைவர்கள், தமிழக முதல்வர் உள்ளிட்ட அனைவரின் வாழ்த்துக்களையும் பெற்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தொலைபேசி வாயிலாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர், மக்களவையின் தலைவர், இன்றைக்கு இந்தியாவில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கிற இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் எனது நன்றியை உங்களின் அவை மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திரைத்துறையை சார்ந்த ஏராளமானவர்கள், நடிகர் விஜய் அவர்களும் தொலைபேசியை வாழ்த்து தெரிவித்தார். சத்யராஜ் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். கவி பேரரசு வைரமுத்து அவர்களும், பாரதிராஜா இயக்குனர் பாரதிராஜா அவர்களும் தொலைபேசியை தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுக்கெல்லாம் தனித்தனியே தொலைபேசியை நான் மறுபடியும் தொடர்பு கொண்டு நன்றி சொல்ல நேரம் இல்லை. பலர் ட்விட்டர் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறு இன்றைக்கு உங்களின் அன்பை பெற்ற எனக்கு உங்களின் வாழ்த்துக்களோடு இணைந்து தமிழக அளவிலும் அகில இந்திய அளவிலும் பேராளுமைகளாக விளங்குகிற பலரும், தலைவர் பெருமக்கள் பலரும் எனக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது உங்களால் கிடைத்த பெரும் பேரு என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எஞ்சிய நாட்கள் முழுவதும் இன்னும் சோர்வின்றி உழைக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை இது தருகிறது. முழுமையாக நம்மை ஒப்படைத்துக் கொண்டு பாராட்ட வேண்டும் என்கிற ஒரு தீவிரத்தை இது போன்ற நிகழ்வுகள் தருகிறது. ஆகவே இது தனிநபரை புகழ்ந்து வாழுகிற நிகழ்வாக மட்டுமே இல்லாமல் ஒரு இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவனை வீழ்ந்து போகாமல் தாங்கி பிடிக்கிற ஊக்கம் தருகிற ஒரு மாபெரும் மருந்தாக இத்தகைய நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன என்பதை எண்ணி நான் ஆறுதல் அடைகிறேன், மன நிறைவடைகிறேன். அருமை தோழர்களே, ஆண்டுதோறும் தமிழர் எழுச்சி நாளின் அண்மை காலமாக நாம் ஏதேனும் ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து செயல்திட்டங்களை வரையறுத்து அதன் அடிப்படையில் மக்களை சந்திப்பதுண்டு. கொரோனா நேரத்திலே நாம் பனை மரங்களை, பனை விதைகளை ஊற்றுவதையே ஒரு செயல்திட்டமாக, ஒரு கருப்பொருளாக முன்வைத்து 1,00,000 மேற்பட்ட பனை விதைகளை நாடு முழுவதும் ஊற்றினோம். பல்லாயிரக்கணக்கான விதைகள் முளைத்தன, செடிகளாக வளர்ந்து நிற்கின்றன. கடந்த முறை மணிவிழாவை ஒட்டி சமூக நீதி சமூகங்களின் ஒற்றுமை என்று the unity of reserved categories, சமூக நீதி என்ற இடஒதுக்கீட்டை பெறுகிற சமூகங்கள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டிஸ், இந்த சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும், ஒன்றுபட வேண்டும் என்பதையே ஒரு கருத்தாக, கருப்பொருளாக முன்வைத்து தமிழகம் கல்வி அளவில் பல இடங்களிலே நாம் கருத்தரங்குகளை நடத்தினோம். தலைவர் பெருமக்களை, அமைச்சர் பெருமக்களை எல்லாம் அழைத்து பேச வைத்தோம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நேற்று நான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தேன். இன்றைக்கு மீண்டும் அதை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன்.
இந்த ஆண்டுக்கான தமிழர் எழுச்சி நாள் கருப்பொருள் தீம், இந்த விழாவுக்கான ஒரு தீம் என்னவென்றால் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு. உடன்பாடு உள்ளவர்கள் கைப்பற்றுகிறார்கள். மதுவை ஒழிக்க வேண்டும், போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்பவர்கள் மீண்டும் ஒரு முறை ஓங்கி கைப்பற்றியவர்களின் எண்ணிக்கையே பெரும்பான்மை என்று நான் நம்புகிறேன். அதுவை தொடர்க ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற போர்க்குரல் உலகம் முழுவதும் ஒழிக்கிறது. சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற போர்க்குரல் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு தேசமெங்கும் அழுத்தமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே மது மற்றும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என்று சிறுத்தைகளின் குரல் இன்றைக்கு போர்க்குரலாக ஒழிக்கிறது. ஊழல் எப்படி சமூகத்தை சிதைக்கிற சீரழிக்கிற ஒரு தீங்கு என்று நாம் நம்புகிறோமோ, சாதி எப்படி சமூகத்தை பிளவுபடுத்தி சுக்குநூறாக நொறுக்கி மனித குலத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது, இந்திய சமூகத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அதனை ஒழிக்க வேண்டும் என்று அனிகலேஷன் ஆஃப் காஸ்ட் என புரட்சியாளர் அம்பேத்கர் அதை ஒரு கோட்பாடாக முன்மொழிந்து அந்த குரல் தொடர்ந்து இன்றைக்கு வலுவாக தேசம் முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கிறதோ, அதை போல இந்த நாட்டை மனித வளத்தை வெகுவாக சிதைத்துக் கொண்டிருப்பது மதுவும் போதைப் பொருள்களும். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஊழலை ஒழிக்க முடியாது இப்படி பலர் பேசுவதை நாம் கேட்கிறோம். அதற்காக எல்லோரும் ஊழலுக்கு பச்சை கொடி காட்டிவிட முடியாது. ஒழிக்க முடியாத அளவுக்கு அது வெகுவாக பரவி இருக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும் ஒழித்தாக வேண்டும் என்கிற கருத்து எப்போதும் உயிர்ப்போடு இருந்தாக வேண்டும். கொசுவை ஒழிக்க முடியாது, ஆனால் ஒழித்தாக வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். நோய் கிருமிகளை முற்றாக ஒழித்துவிட முடியாது. ஒன்றை ஒழித்தால் இன்னொன்று உருவாகிறது மனித குலத்துக்கு எதிராக. ஆனாலும் அது போன்ற கிருமிகளை ஒழிக்க வேண்டும் என்கிற கருத்து உயிர்ப்போடு இருக்கிறது. சாதியை ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியாது. இதுதான் பெருவாரியான மக்களின் கருத்தாக இருக்க முடியும். சாதியெல்லாம் ஒழிக்க முடியுமா? யாரோ முயற்சி பண்ணாங்க, முடிக்கலாம் முடியும். அதனால் பல பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சாதி பெருமை பேசுவோம். ஏன் நீ சாதியை ஒழிக்கணும்னு சொல்ற? நான் வீர பறையன்னு சொல்லு. அப்படி சொல்லுவது கூடாது என்பதுதான் சிறுத்தைகள் நிலைப்பாடு. அதை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் சிறுத்தைகள் நிலைப்பாடு. சாதி பெருமை பேசுகிறவன் தான் சமூக ஊடகங்களிலே அண்ணன் முத்தரசு போன்றவர்களையும் தோழர் பாலகிருஷ்ணன் போன்றவர்களையும் திருமாவளவனையும் சாதியவாதியாகவே பார்த்து விமர்சிக்கிறார்கள். சாதியவாதிகளால் சாதியாகத்தான் எல்லோரையும் அணுக முடியும். நாம் என்னதான் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப பேசினாலும் கூட அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மையும் சாதியை தான் பார்ப்போம். அதெல்லாம் உங்களை எப்படி நம்ப முடியும்? நீ இந்த ஆளு தான், நீ அதனால தான் இதை பேசுங்க, நீ எஸ்சி இல்லை, அதனால நீ எப்பவுமே உன் ஜாதிக்கு தான் ஆதரவா இருப்ப. இல்லையா, நான் கம்யூனிஸ்ட், எனக்கு சாதிலாம் கிடையாது. நோ, நீ இந்த சாதி தான், அதனால தான் உன் கூட இருக்கிறவங்க அந்த சாதியா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் என்னதான் ஒட்டுமொத்தமாக
தன் வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டாலும் கூட சாதியவாதிகள் கம்யூனிஸ்டுகளையும் சாதியவாதிகள்தான் பார்க்கிறார். இது இயல்பு. ஆகவே இன்றைக்கு சிறுத்தைகளையும் சாதியவாதிகள் பார்க்கிறார்கள். அதுதான் சிக்கல், அதுதான் சிக்கல். நம்மை பொறுத்தவரையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கோட்பாடுதான் அனிகலேஷன் ஆஃப் காஸ்ட் என்பதுதான். சாதி ஒழிகை என்று சொல்லாதவன் அம்பேத்கரிஸ்டாக இருக்க முடியாது. சாதி ஒழிப்பு மக்கள் விடுதலை என்று முழங்காதவன் ஒரு அம்பேத்கரியவாதியாக இருக்க முடியாது. அவன் சாதி பொருளை பேசிக்கொண்டே அம்பேத்கர் படம் போடுகிறான் என்றால் அம்பேத்கரை அவமதிக்கிறான் என்றுதான் பொருள். அம்பேத்கரை ஏற்கிறான் என்றுதான் பொருள். அம்பேத்கரை காட்டி பிழைக்கிறான் என்றுதான் பொருள். அம்பேத்கர் படத்தை அல்லது அம்பேத்கர் சிலையை ஒருவர் பயன்படுத்துகிறான் என்றால் அவரிடத்திலே சாதி புத்தி இருக்கக்கூடாது, சாதி உணர்வு கூடாது. சாதியால் எந்த பெருமையும் கிடையாது. சாதியால் பெருமை உண்டு என்று கருதுவது பார்ப்பன ஆதிக்கத்திற்கு துணை போவது என்று பொருள். நேரடியா ஒருத்தருக்கு வேலைக்காரனா இருக்கிறது மறைமுகமா ஒருத்தருக்கு வேலைக்காரனா இருப்பதுதான் சாதி பெருமை. நான் இந்த சாதி அப்படின்னா நான் இந்த மதம், நான் இந்த மதம் என்றால் நான் வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறேன், மனு தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறேன், வேத அரசியலை ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொருள். அதை ஏற்றுக்கொண்டால் இந்திய மண்ணை பொறுத்தவரையில் உயர்ந்த சாதிக்காரன் பார்ப்பனன் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொண்டதாக பொருள். இதுதான் சிறப்பு. சாதியை சாதி நாம் பெருமையாக பேசுறா அது வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. நீ பிராமணனை எனக்கு மேலானவன் எஜமானன் என்று ஏற்றுக்கொள்வதாக பொருள். அதான் வர்ணாசிரம தர்மம் சொல்லுது. இந்து சமூகத்தை 4 வருடங்களாக பிரித்தது வேதம் அல்லது மனு தர்மம். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுகிற இந்த சப்கேட்டகரைசேஷன் தான் அன்னைக்கு இந்து சொசைட்டியில சப்கேட்டகரைசேஷன். பிராமின், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்று 4 கேட்டகரியாக பிரிப்பார்கள். அதுவும் சப்கேட்டகரைசேஷன். ஏன்னா இந்து என்பது ஒரே கேட்டகரி. ரிலிஜியன் என்று வருகிற போது இந்து ஒரு கேட்டகரி. இந்து என்ற ரிலிஜியனுக்குள்ளே பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், இது சப்கேட்டகரைசேஷன். அந்த சப்கேட்டகரைசேஷனில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லுகிற சப்கேட்டகரைசேஷனை எதிர்க்க தயங்குகிறார். இது ஒரே சாதிக்குள்ளே தலித்துகளுக்குள்ளே சாதியை பிரிக்கிறான். அதைத்தான் நாம் சுட்டி காட்டணும். ஒவ்வொரு சமூகத்தையும் தனித்தனியாக சுக்குநூறாக உடைந்து ஒன்றுபட விடாமல் தடுப்பது என்பதுதான் சனாதன தர்மத்தின் மிகப்பெரிய சக்தி, ஆற்றல், வலிமை. உலகத்தில் வேறு எந்த கோட்பாடும் இப்படி கிடையாது. வேறுபாடுகள் இருக்கும், பாகுபாடுகள் இருக்காது. ரெண்டுக்கு வித்தியாசம். வேறுபாடு என்பது டிஃபரன்சஸ், பாகுபாடு என்பது டிஸ்கிரிமினேஷன். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு. இதைத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்று கருதினார். அந்த கொள்கை அடிப்படையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இயங்குகிறது. அதனால்தான் இன்றைக்கு இடதுசாரிகளோடு இணைந்து பயணப்பட நம்மால் முடிகிறது. இடதுசாரிகளை நட்பு சக்திகளாக ஏற்க முடிகிறது. அதே சமூக நீதியை பேசுகிற திராவிட இயக்கங்களோடு இணைந்து பயணிக்க முடிகிறது. காந்தி காலத்தில் காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவர்களோடு முரண்பட்டது என்பது வரலாற்று உண்மைதான் சமூக தளத்தில். ஆனால் நான் ஒன்றை பார்க்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் இடையிலே எவ்வளவோ கருத்து முரண்பாடுகள் உண்டு. அன்றைக்கு இந்திய அளவில் ஒரே தேசிய கட்சி காங்கிரஸ், அதற்கு எதிராக இருந்தது இடதுசாரி இயக்கம் தான், கம்யூனிஸ்ட் கட்சி தான். அப்ப ஜனசங்கமும் கிடையாது, பிஜேபியும் கிடையாது. காங்கிரஸ் வெர்சஸ் லெப்ட் பார்ட்டி. சொல்லப்போனா ஒரே கம்யூனிஸ்ட் கட்சி தான், சிபிஐ.
காந்தியடிகளை எதிர்த்து பேசுகிற ஒரே ஆளுமையாக இன்றைக்கு அகில இந்திய அளவில் இருந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதற்கு காரணம் சாதிய கட்டமைப்பின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, சனாதன தர்மத்தின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சாதி வாழட்டும் தீண்டாமை ஒழியட்டும் என்றார் காந்தியடிகள். அதுதான் முரண்பாடு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் உடன்பாடில் உள்ள சில புள்ளிகள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக 2 புள்ளிகளை நான் பார்க்கிறேன். ஒன்று மதசார்பின்மை, செகுலரிசம். இன்னொன்று மது ஒழிப்பு, கல்லுண்ணாமை. காந்தியடிகள் செகுலரிசம் என்கிற மதசார்பின்மையில உறுதியாக இருந்தார் என்பதுதான் அவருடைய சாவுக்கு காரணம். அவரை ஏன் கொன்றார்கள்? அவர் இந்து மதத்தை விமர்சிக்கவில்லை, அம்பேத்கரை போல. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போல. ராமரையோ கிருஷ்ணனையோ அவர் விமர்சிக்கவில்லை, காந்தியடிகள் அம்பேத்கரை போல. புராணங்களை வேதங்களை விமர்சிக்கவில்லை, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை போல. அப்புறம் ஏன் காந்தியடிகளை சுட்டுக் கொள்ள வேண்டும்? சுட்டவன் யார்? கோட்சே என்கிற ஒரு பிராமணன். ஏன் பிராமணன் கோட்சே? அதே போல உயர்ந்த சாதி, முன்னேறிய சாதி, பார்வர்ட் கம்யூனிட்டி என்கிற பனியா வகுப்பை சார்ந்த காந்தியடிகளை சுட வேண்டும். அவர் நிச்சயமா கொல்லணும்னா அம்பேத்கரை கொள்ளணுமா, இல்லைன்னா அந்த பெரியாரை கொண்டு. ஏன்னா அவருக்கு கடுமையா இந்து மதத்தை விமர்சித்தவர்கள், இந்து கடவுள்களை விமர்சித்தவர்கள், புராணங்களை விமர்சித்தவர்கள், காங்கிரஸை விமர்சித்தவர்கள், காந்தியடிகளையும் விமர்சித்தவர்கள். ஆனால் பெரியாரை கொள்ளாத கோட்சே, அம்பேத்கரை கொள்ளாத கோட்சே காந்தியடிகளை ஏன் கொன்றார்? காந்தியடிகள் இந்துவாக இருந்தாலும், சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும், வர்ணாசிரம தர்ம கொள்கையை நம்பக்கூடியவராக இருந்தாலும், இந்த பிறவி அடுத்த பிறவி என்கிற முற்பிறவி, அடுத்த பிறவி என்கிற அந்த பிறவி கொள்கையிலே நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும், வேதங்களின் மீது நம்பிக்கை உள்ளவராக இருந்தாலும், அவர் மதசார்பின்மை என்கிற கருத்திலே உடன்பாடு உள்ளவராக இருந்தார். அதான் ரொம்ப முக்கியமான. அவர் மட்டும் அன்னைக்கு இல்ல கான்ஸ்டிடியூஷன் செக்யூலரா இருக்கக்கூடாது, இந்தியாவுக்கு ஒரு மதம் வேண்டும் அப்படின்னு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவரிடத்திலே அழுத்தம் கொடுத்திருந்தால் நேருவாலேயே அவரை மீறி இருக்க முடியாது. ஏன்னா அவர்தான் தேசத்துக்கும் தந்தை, காங்கிரசுக்கும் தந்தை, நேருக்கும் அவர்தான் தந்தை, காட்ஃபாதர். காந்தி சொன்னா அவர் கிழித்த போட்டு தாண்ட முடியாத அளவுக்கு அன்றைக்கு காங்கிரஸ் இருந்தது, பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருந்தார். அவர் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா நமக்கு ஸ்டேட் ரிலிஜன் வேணும், இந்தியாவில் ஒரு அரசு உருவாகிறதுனா அந்த அரசு இந்து மதத்தை அரச மதமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருந்திருந்தார்னா, ஒன்று ஜவஹர்லால் நேரு ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிருப்பாரு, இல்லைன்னா இந்த அரசு ஒரு அரச மதத்தை பெறும் வேண்டும் இருக்கும் என்று சொல்லியிருப்பார். அதற்கு உடந்தையாக இருந்திருப்பார். காந்தியடிகளுக்கும் மதசார்பின்மை என்பதிலே உடன்பாடு உண்டு, ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் மதசார்பின்மையிலே உடன்பாடு உண்டு. அதற்கு அடுத்து இந்த நாட்டை ஆண்ட இந்திரா காந்தி அம்மையாருக்கு மதசார்பின்மையிலே உடன்பாடு உண்டு. அவருக்கு பிறகு வந்த ராஜீவ் காந்தி அவர்களும் அதே கொள்கையில் உறுதியாக இருந்தார். இன்றைக்கு அந்த வரிசையிலே இவர்கள் எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையிலே ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசம் ஒரு மதசார்பற்ற தேசமாக, இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறார். ஏன் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரசோடு இன்றைக்கு இணைந்து பயணிக்கிறது, இந்தியா கூட்டணியில் இருக்கிறது, ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்பதை ஒரு நிலைப்பாடாக எடுத்திருக்கிறது என்றால், பாரம்பரியமாக அவர்கள் மதசார்பின்மையின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதுதான். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற வாய்ப்பை பெற்ற போது
இந்த அரசுக்கு ஒரு அரச மதம் வேண்டும் என்ற குரல் எழுந்த நிலையில் அதற்கு உடன்படவில்லை. அரச மதம் அறிவிக்கப்படவில்லை. 1976 விசா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்கிற அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது அரசமைப்பு சட்டத்தின் பிரியாமல் என்ற முகப்புறையிலே திருத்தம் கொண்டு வந்தவர் இந்திரா காந்தி அம்மையார். இல்லாத அந்த வார்த்தையை இணைத்தார். இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தின் பிரியாமல் செக்யூலர் சோசலிஸ்ட் என்கிற 2 சொற்கள் அதில் இருக்கிறது என்றால் இந்த 2 சொற்களையும் இணைத்த பெருமை இந்திரா காந்தி அம்மையார் என்றார். அதைத்தான் நீங்களும் நாங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்றுதான் 1950 ஜனவரி 26 அன்றைக்கு அரங்கேற்ற அந்த நாடு குடியரசான போது இருந்த சொற்கள் 1976 விசா வந்த போது அமெண்ட்மென்ட் கொண்டு வந்து அதில் இந்த 2 சொற்களையும் நினைத்தார். இந்திய அரசு யூனியன் கவர்மெண்ட் எப்படி இருக்கும்? சாவரின், செக்யூலர், சோசலிஸ்ட், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்திய அரசு ஒரு சிறு குறிப்பு வரை கேட்டால் நீங்க எழுதணும். இந்திய அரசு என்பது இறையாண்மை உள்ள, மதசார்பற்ற, சமதர்மம் உள்ள ஜனநாயக குடியரசு. அந்த சொற்கள் 2ஐயும் இணைத்தவர் யார்? இந்திரா காந்தி. இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து துணிகிறார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்றால் அதற்கு காரணம் இதுதான். இந்த வார்த்தையில், இந்த கோட்பாட்டில், இந்த கருத்தில், இந்த கொள்கையில், இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் காந்தியடிகள். அதனால்தான் ஒரு ஸ்ட்ராங் இந்துவா இருந்து மதசார்பின் மீது உறுதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தூக்கி எரிந்தார். துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார்கள். அதே காந்தியடிகள் மது ஒழிப்பிலும் போதைப் பொருள் ஒழிப்பிலும் எவ்வளவு தீவிரமாக இருந்தார் என்பதை நாம் அறிவோம். இந்த கருத்தில் புரட்சியாளர் அம்பேத்கரும் தீவிரமாக இருந்தார். அதனால்தான் அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 47 என்ற 47வது உறுப்பில் இந்திய ஒன்றிய அரசு படிப்படியாக இந்தியா முழுவதும் தேசிய அளவில் மதுவை ஒழிப்பதற்குரிய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆர்டிகிளை இணைக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆர்டிகிள் 47 டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அதிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இணைத்திருக்கிற ஒரு பிரிவுதான் படிப்படியாக தேசிய அளவில் மதுவை ஒழிக்க வேண்டும், போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு 3-4 மாநிலங்களை தவிர இந்தியா முழுவதும் அரசாங்கமே மது வியாபாரம் செய்கிறது. இதை எப்படி நாம் பொறுத்து முடியும்? இதை எப்படி நாம் சகித்துக் கொண்டிருக்க முடியும்? மதுவை அருந்தக்கூடியவர்கள் குடும்பம் மட்டும் பாதிக்கப்படுகிறது என்று நாம் கடந்து போய்விட முடியுமா? கள்ளக்குறிச்சியிலே 63 பேர் இறந்தார்கள். அந்த 63 குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்று நாம் கடந்து போய்விட முடியுமா? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் பல மாநிலங்களில் அவ்வப்போது இந்த சாராய சாவுகள் நடக்கிறது. இது கள்ளச்சாராயத்தால் நடக்கிறது என்பதை விட அரசாங்கம் இருக்கிற நல்ல சாராயம் என்று சொல்லப்படுகிற அந்த சாராயம் மனிதனை சாராயத்துக்கு பழக்கமாக்கி, அடிமையாக்கி, குடிநோயாளிகளாக்கி இருக்கு. குடிநோயாளிகள் அது இல்லாமல், ஆனால் தண்ணீர் இருந்தாமல் கூட இருக்க முடியும், மது இருந்தாமல் இருக்க முடியாது. சோறு இருந்தாமல் கூட இருக்க முடியும், மது இருந்தாமல் இருக்க முடியாது. பீடி, சிகரெட் அது புகையிலை, அதிலே ஒரு போதை அடிமை. கஞ்சாவுக்கு பழக்கப்பட்டு விட்டால் அதிலிருந்து அவனால் மீற முடியாது. கோக்கைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான போதைப் பொருள், ஹெராயின் என்று சொல்லப்படக்கூடிய போதைப் பொருள், பிரவுன் சுகர் என்று சொல்லப்படக்கூடிய போதைப் பொருள், மயக்க மருந்து ஊசி போடுவார்களே பெத்தடின் என்கிற போதைப் பொருள். ஊசி போட்டுட்டு தான் அவனால வெளியே வர முடியும். பெத்தடின் ஊசி போட்டு தான் வெளியே வர முடியும், வேலை செய்யும். இந்த அடிக்ஷன், இதற்கு பெயர் ஆங்கிலத்திலே அடிக்ஷன். ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டது. அதன் மூலம் என்ன நடக்கிறது? அவனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்பா பேச்சு கேட்க மாட்டான், அம்மா பேச்சு கேட்க மாட்டான், பொண்டாட்டி பேச்சு கேட்க மாட்டான், புள்ள பேச்சு கேட்க மாட்டான், நண்பர்கள் பேச்சு கேட்க மாட்டான், யார் பேச்சு கேட்க மாட்டான்.
காலையில் எழுந்து நாமெல்லாம் பச்சை தண்ணி எடுத்து வாய்ப்பு குடிப்போம். அவன் சாராயத்தை எடுத்து வாய்ப்பு குடிச்சு சார் வாய்ப்பு குடிச்சு துப்ப மாட்டான், குடிக்கிறான். காலை 5 மணிக்கு தொடங்கிறது, ராத்திரி அவன் படுக்க போகிறாலும் அதுதான் அவனுக்கு உணர்வு. இது போல எத்தனை லட்சக்கணக்கான பேர், ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இன்றைக்கு சேர்ந்து குடிக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியிலே 63 பேர் இறந்தார்கள் என்றார். அதில் 6-7 பேர் பெண்கள். அவர்கள் தலித்துகள் மட்டுமல்ல, தலித் அல்லாதவர்கள் கூட, எம்பிசி வகுப்பை சார்ந்தவர்கள் கூட, மாணவர்களும் கூட. இதனால் தேசிய அளவில் மனிதவளம் பாழாகிறது. ஏன்னா அவர் எவனாவது ஒருத்தன் என்ஜினியர் இருப்பான், எவனாவது ஒருத்தன் டாக்டர் இருப்பான். அவன் ஒழுங்கா படிச்சிருந்தான்னா, அடிக்ட் ஆகாம இருந்தான்னா ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம், ஒரு ப்ரொஃபஸரா வருவான், சயின்டிஸ்டா வருவான், ஒரு அட்வொகேட்டா வருவான். அட்வொகேட்டா வந்தா நாளைக்கு ஒரு ஜஸ்டிஸ் நீதிபதியாக வருவான், ஒரு நல்ல சிவில் இன்ஜினியராக, கட்டிடக்கலை நிபுணராக வருவான். அப்படிப்பட்ட ஆற்றல் வாய்ந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி குடி நோயாளியாகி அந்த ஆற்றல் சிதைந்து போகிறது. அதுதான் மனித வளம் பாழாகிறது. ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு மாநில அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு 10,000 கோடி வருமானம் வருகிறது என்று சொன்னால், இதை செய்வதற்கு அவர்கள் செலவு செய்வது, அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளிலிருந்து தருகிற இழப்பீடு, அதனால் வருகிற பாதிப்புகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு செய்கிற மருத்துவம், மருந்து, இந்த செலவுகளை எல்லாம் பார்க்கிற போது இந்த லாபத்தை விட அது கூடுதல். எனவே அரசுக்கு வேறு வகையில் வருமானம் வருவதற்கான செயல் திட்டத்தை வரையறுக்க வேண்டுமே தவிர, மதுபானத்தை விற்பனை செய்து அதிலே வருகிற வருமானத்தை வைத்து தேசத்தை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்கிறோம் என்று சொல்லுவதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அது உடன்பாடில்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றிருக்கிறோம். இப்படி மதுவுக்கு எதிராக பேசுவதால் இது திமுகவுக்கு எதிராக பேசுகிறோம் என்று பொருள் அல்ல. அப்படி புரிந்து கொண்டால் அது அரசியல் அறியாமை. இது தேசத்தின் மீது உள்ள பொறுப்புணர்வின் அடிப்படையில் நாம் பேசுகிறோம். சமூகத்தின் மீது உள்ள பொறுப்புணர்வின் அடிப்படையில் பேசுகிறோம். மனித வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை உணர்வில் இருந்து நாம் பேசுகிறோம். ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் முதன்மையான. எந்த ஒரு கட்சியுமே பிஜேபி 3 முறை வந்துவிட்டால் கூட 4வது முறை வருது என்று சொல்ல முடியாது. எந்த கட்சியுமே அப்படி இருக்க முடியாது. பிஜேபி போனாலும் இந்தியா முழுவதும் மதுக்கடைகள் இருக்கும். திமுக இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் இருக்கும். ஆகவே மதுக்கடைகளை அரசாங்கம் ஏன் நடத்துகிறது? இதை நான் தேசிய அளவில் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். சாதியை தேசிய அளவில் பார்ப்பதை போல மது என்பதையும் போதைப் பொருள் என்பதையும் தேசிய அளவில் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒழிச்சது பாண்டிச்சேரியில் ஒழிக்க முடியலன்னா ஒண்ணும் பண்ண முடியும். ஆந்திராவில் ஒழிக்க முடியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கேரளாவில் தடுக்க முடியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. தேசிய அளவில் ஒரு கொள்கை வேண்டும். இதுக்கு ஒரு நேஷனல் பாலிசி வேண்டும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்பதை போல ஏன் மதுவிலக்கு கொள்கை தேசிய அளவில் இருக்கக்கூடாது? அதுதான் விடுதலை சிறுத்தைகள் எழுப்புகிற கேள்வி. ஆகவே அருமை தோழர்களே, காந்தியடிகள் பிறந்த நாளில் அக்டோபர் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளின் மகளிர் மாநாடு மது ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு ஆகியவற்றை மையப்படுத்தி நாம் நடத்தியிருக்கிறோம். அதற்கான பரப்புரைகளை மேற்கொள்ள இருக்கிறோம். இதுதான் பிறந்த நாள் செய்தி. இதுதான் பிறந்த நாள் செய்தி. இப்படி பேசுறதுனால, கூட்டம் போறதுனால, மாநாடு நடத்துறதுனால நிறுத்த முடியுமா? மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு கோட்பாட்டை அடைகாப்பது என்பதுதான் ஒரு தலைமுறையின் மிக முக்கியமான பொறுப்பு. ஐயன் திருவள்ளுவர் காலத்திலேயே பரப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லப்பட்டது. அப்போதே அவன் சாதி தடாந்தான். சாதி இரண்டொழிய வேறில்லை, இட்டார் பெரியோர் இடாதார் ஈடுபடுத்தோர்
என்று சொன்னல் அவ்வை பாட்டி. அவர் வாழ்ந்த காலத்திலேயே சாதி இருந்திருக்கிறது, சாதி எதிர்ப்பு இருந்திருக்கிறது. ஆண் சாதி, பெண் சாதி, ஆக இரு சாதி, வீண் சாதி, மற்ற எல்லாம் என்று சித்தர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சாதி எதிர்ப்பு இருந்திருக்கிறது. மகாத்மா ஜோதிபா பூலே சாதிக்கு எதிராக பேசியிருக்கிறார். ஏன் ஐயன் திருவள்ளுவருக்கு முன்பு பகவான் புத்தர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவரும் மது போன்ற போதைப் பொருளுக்கு எதிராக போதனைகள் செய்திருக்கிறார். சாதிய கட்டமைப்புக்கு எதிராகவும், வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிராகவும், பார்ப்பனிய மேலாதிக்கத்திற்கு எதிராகவும் போதனைகள் செய்திருக்கிறார். அவர் காலத்திலேயே அது நடந்திருக்கிறது. அம்பேத்கர் என்று இந்த வரிசை நீளுகிறது. இந்த 2500 ஆண்டுகளில் சாதி ஒழிக்க முடியவில்லை என்றாலும் கூட சாதி ஒழிப்பு என்கிற கருத்தியல் உயிர்ப்போடு இருக்கிறது, அடைகாக்கப்பட்டு வருகிறது. அதை இன்றைய தலைமுறை அடைகாத்து வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அடுத்த தலைமுறைக்கு போகும். 2500 வருஷத்திற்கு இவ்வளவு பெரிய பிளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை ஏற்பட்டிருக்கு. அதனால்தான் அம்பேத்கர் என்கிற ஒரு பெரிய ஆளுமை தோன்ற முடிந்தது. இந்த அம்பேத்கர் என்கிற ஆளுமையால் தான் அரசமைப்பு சட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை தயாரிக்க முடிந்தது. அந்த அரசமைப்பு சட்டம் ஒன்றுதான் இன்றைக்கு இந்திய அளவில் எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஒரே பாதுகாப்பாக இருக்கிறது, ஒரே பிடிமானமாக இருக்கிறது. எல்லா மாநிலங்களிலும் எஸ்சி மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் அனைத்தும் யூனியன் கவர்மெண்ட் மூலம்தான் வருகிறது. பெரும்பாலும் மாநில அரசில் செய்கிற நலத்திட்டம் குறைவுதான், அவருடைய பங்களிப்பும் குறைவுதான். நலத்திட்டங்கள் அனைத்தும் யூனியன் கவர்மெண்ட் வருகிறது. எதனால் என்றால் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தான். இடஒதுக்கீட்டின் மூலம் கல்வியை பெற முடிகிறது, அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால். வேலை வாய்ப்பை பெற முடிகிறது, அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால். விடுதலை சிறுத்தைகள் என்கிற ஒரு கட்சியை உருவாக்க முடிந்தது, அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தால். இல்லைன்னா நம்ம கொடிக்கட்ட விடுவானா, மேலோட விடுவானா, பர்மிஷன் கொடுப்பானா? நீங்கெல்லாம் அப்படிமா, நீங்கெல்லாம் கட்சி உருவாக்கி நீங்கெல்லாம் ஒரு தலைவரா அப்ப கை கட்டிக்கிறது தெரியாதா? ஒரு தாத்தர் கோமம் கட்டிக்கிறது தெரியாதா? நீங்க எல்லாம் மீசிய முடிவிட்டு சட்டையை ஓட்டிவிட்டு சமூக கட்டமைப்புகளை அனுமதிக்காது. இன்றைக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கி அது ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து இன்றைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி, இந்த சுதந்திரம் இந்த சமூக அமைப்பிலே ஏற்பட்டிருக்கிற நெகிழ்வுத்தன்மையால் உருவாகி இருக்கிறது. அந்த நெகிழ்வுத்தன்மை எதனால் உருவானது என்றால் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற அரசமைப்பு சட்டம். இன்னைக்கு கூட பிறந்த நாள்ல நம்ம போஸ்டர் பல இடங்கள்ல போலீஸ் நிறுத்திருக்கிறாங்க. நாம கூட்டணியில் தான் இருக்கிறோம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம கூட்டணியில் தான் இருக்கிறோம், ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம். பெரம்பலூர்ல நம்ம வச்சிருந்த பேனர்லாம் போலீஸ் வந்து போலீஸே நின்று கிழிச்சிருக்கு. வரும்போது போன்ல பேசிட்டு தண்ணி. வடக்கு மாதேவிங்கிற ஒரு ஊர்ல நாம ஏற்றி வைத்த கொடிக்கம்பத்தை போலீஸே வந்து அறுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க. கேட்டா ரெவன்யூல பர்மிஷன் வாங்கணுமா? இப்ப புதுசா உங்களுக்கு சொல்றாங்க, தாசில்தார்ட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். தாசில்தார்ட்ட போய் கேட்டா எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? போலீஸாரும் பர்மிஷன் கொடுப்பாங்க. புதுசா இருந்தாலும் கொடியேற்றாதான். இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிற விஜய் நாளைக்கு எப்படி கொடியேற்றுவார்? புதுசா எப்படி கொடியேற்றலாம்? ஏற்கனவே ஏற்ற நடத்துறதுன்னா மாற்றி இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. ஏன்னா எல்லா இடங்களிலும் இந்த காஸ்ட் சென்டிமெண்ட் உள்ளது இருக்காங்க. எல்லா இடங்களிலும் என்னடா நீளம் சிவப்பு நட்சத்திரம் இதெல்லாம் புதுசா இந்த கொடி உங்களுக்கு பழகி போன கொடிதான் அவனுக்கு பிரச்சனை இல்லை. புதுசா வந்தாலே அவங்களுக்கு பிரச்சனை வரும். என்ன புதுசா இந்த தெருவில் நடக்கிறோம்
என்ன புதுசா செடி வரலாமா? நீ வழக்கமா அப்படிதான் போவையா இந்த வழியே வரலாம். புதுசா வரதான் பிடிக்காது. அது ஒரு அலர்ஜி, அது ஒரு அலர்ஜி. அப்ப கட்சியை புதுசா தொடங்கும் போது எப்படி ஏற்றுவாங்க? 25 வருஷமாக இருக்கிறது இந்த கொடியை ஏற்றுக்கொள்வதற்கு. அருமை தோழர்களே, இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் only hope, only hold for scheduled castes and scheduled tribes is the Constitution of India. ஒரே ஒரு பிடிமான், அது ஒன்றுதான் இன்னைக்கு உனக்கான தலைமை முறை தந்திருக்கிறது. அதையே டைல்யூட் பண்றதுக்கு என்னென்ன வேலைகளை செய்ய முடியும் அவ்வளவையும் செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி. இதையெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு நாம் ஒரு பெரும் அரசியல் சக்தியாக இருக்க வேண்டும். அதுல மிக முக்கியமாக நமக்கான நேச சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களோடு எப்போது நாம் கைகோர்த்து களமாட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நேச சக்திகள் காங்கிரஸ் பேரியக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று இந்த நேச சக்திகளின் எண்ணிக்கை விரிந்து கிடக்கிறது. இவர்களோடு இணைந்து நாம் பயணிக்கிறோம். இவர்களோடு இணைந்து நாம் களமாடுகிறோம். இவர்களோடு இணைந்து இந்த முற்போக்கான சிந்தனைகளை எல்லாம் அடைகாத்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க முனைந்து கொண்டிருக்கிறோம். இந்த களத்தில் தான் தோழர்களே, வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. ஒரு நீளமான பெயர் தான். இப்படித்தான் நீங்கள் விளம்பரம் எழுத வேண்டும். மது மற்றும் போதைப் பொருள், மது மட்டும் இல்லை, போதைப் பொருள், மது அல்லாத பிற போதைப் பொருள்களும் இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் ஒழிப்பதற்கான ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு பிறந்த நாளில் உங்களிடத்திலே உங்கள் உடன் பிறந்தவர் என்கிற உரிமையோடு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. உங்களில் ஒருவன் என்கிற உரிமையோடு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது. சிறுத்தையாய் இருக்கிறவர்கள் இனி ஒருபோதும் குடிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம், போதை பொருளை பயன்படுத்த மாட்டோம். இப்பதான் புதுசா அறிமுகமாயிருக்கிறோம். ரொம்ப பழக்கம் இல்லை. சேர்ந்து பீர் அடிக்கிறோம். அதான் ஸ்பாட்டிங் கப்பு, அதுதான் ஸ்பாட்டிங். நண்பர்கள் யோசிய வாங்கிட்டாங்க. ஒரு கப்பு நீ பீர் அடிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நீங்க பொண்டாட்டி தாவி இருக்கிற அளவுக்கு போயிருக்கோம். தயவு கூர்ந்து இது போன்ற பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது. நம்முடைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற தோழர்கள் ஒருவர் கூட அப்படி இல்லை என்று சொல்லத்தக்க நிலையில் நாம் இன்னும் 5 ஆண்டுகளில் அதை நிறைவேற்றியே காட்ட வேண்டும். அந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று கேட்கிறோம். இவ்வளவு நிகழ்வை ஒருங்கிணைத்த இந்த ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் நம்முடைய அழைப்பை ஏற்றி இவ்வளவு நேரம் இந்த மேடையில் அமர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்த தலைவர் பெருமக்களுக்கும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் மாணவர்களுக்கும் ஒரு அன்பார்ந்த நன்றியை தெரிவித்து நீங்கள் தரும் பொற்காசுகளை பெறுவதற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.